வைகாசி பௌர்ணமியோட சிறப்புகள் என்ன? மக்கள் என்ன மாதிரி பூஜை செஞ்சு வழிபாடு ஏன்னா அந்த நாள்ல எல்லாம் பாருங்க நல்ல எனர்ஜியா இருக்கும். நிறைய பேருக்கு பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நடக்கும். அந்த எனர்ஜி, அன்றைய நாளோட எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் உங்களோட கர்மாவை கரைய வைக்கும். இது மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கும். பௌர்ணமி அப்படின்னாலே பொதுவாக அம்பாள் வழிபாடு ஒரு சில பேர் பண்ணுவாங்க. இப்போ விசாகத்தோட வரதால முருகர் வழிபாடு சிறப்பு, வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன மாதிரி வழிபாடு வீட்டில் பண்ணலாம், இல்லை ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா எந்த ஆலயம் போகிறது ரொம்ப சிறப்பு அன்றைய தினத்தில்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவி மேம். இந்த வைகாசி மாதம் துவங்கியதுலேருந்து நிறைய பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க மேம். இப்போ வைகாசி விசாகம் பற்றி கூட நம்ம பார்த்துருந்தோம் போன பதிவில். இன்றைய தினம் வைகாசி பௌர்ணமி. வைகாசி பௌர்ணமியோட சிறப்புகள் என்ன? மக்கள் என்ன மாதிரி பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணணும்னு சொல்லுங்க மேம். நற்பவி யோகி ராம் சூரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல தகவல்கள் நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எல்லாருமே நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைய பௌர்ணமி அப்படிங்கிறது, முழு நிலவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த தினத்தில், பௌர்ணமி தினத்தில் நம்ம மனசை தெளிவாக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. மனசு தெளிவானா எல்லாமே நல்லது நடக்குது. இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. அப்போ இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு, அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, இந்த வைகாசி பௌர்ணமியில் போயிட்டு வர்றது பல சிறப்பான வழிமுறைகளை உங்களுக்கு வகுத்து கொடுக்கும். என்னென்னா அந்த நாள்லலாம் பாருங்கள் நல்ல எனர்ஜியாக இருக்கும். நிறைய பேருக்கு பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நடக்கும். அந்த எனர்ஜி, அன்றைய நாளோட எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் அப்படி இருக்கும். அந்த சந்திரனோட ஒரு நிலவு ஒளியில் இரவு நேரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்களோட ஜுவல்ஸு அதெல்லாம் கூட நல்ல தண்ணியில் சால்ட் வாட்டரில், உப்பு தண்ணியில் கழுவிட்டு சந்திரனோட ஒளியில் வைங்க. ஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வீட்டில் ஏதாவது வெள்ளி பொருட்கள் வச்சுருந்தாலும் சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணி சந்திரனோட இதில் வச்சிங்க அப்படின்னா அந்த சூரிய ஒளி எப்படியோ அது போல் சந்திரனோட ஒளி உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவாக வேலை பார்க்கும். அது போலவே படிக்கிறவங்கள இருந்தால் புக்ஸை அன்று இரவு ஒரு மணி நேரம் வச்சுருங்க மாடியிலையோ. நிலவு ஒளியில் இருக்கணும். நிலவு ஒளி அப்படிங்கிறது நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி சேஞ்சஸில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அது போலவே சில இடங்களில் திருமண தடை இருக்குது அப்படின்னா அதாவது குழந்தைங்களோட ஜாதகத்தையும் நில ஒளியில் வைங்க. இது எல்லாமே அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸை நிச்சயமாக கொடுத்துட்ருக்கு. இதெல்லாம் நிறைய ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசிங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏன்னா இது எல்லாமே இன்றைக்கி நார்த் இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த நில ஒளியில் நீங்களும் அமர்ந்து நிலா சோறு சாப்பிட்ட காலங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? நம்மளுக்கு அந்த மாதிரி நிலவு வெளிச்சத்தில் இரவு நேரத்தில் மாடியில் இருக்கலாம், இல்லை பால்கனியில் இருக்கலாம், இல்லை வெளியில் நம்ம காலி இடம் இருந்தால் அங்கே ஒரு சேரை போட்டு கூட அமைதியாக உட்காந்துருங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை நமக்குள்ளே கொடுக்கும். நம்மளோட சக்கராஸை நல்லா ஆக்டிவேட் பண்ண வைக்கும். பிறகு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதையும் இந்த நாளில் பண்ணுங்கள். அதாவது மாலை நேரத்தில் அல்லது மதிய நேரத்தில் நீங்கள் மாலை நேரத்தில் கொடுக்குறதாங்கிறதாக்க இட்லி சாம்பார் கொடுங்க. இட்லின்னு வெண்மையான நேரத்தில் உள்ள பொருட்களை அன்றைக்கி தானம் கொடுக்கணும். அல்லது மதிய நேரத்திலே நான் முடிச்சிட்றேன் அப்படின்னா தயிர் சாதமும் தண்ணீர் பாட்டிலும் உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுங்க. இல்லை எனக்கு எண்கள் வேணும் அப்படின்னா 11 பேருக்கு தயிர் சாதம் தண்ணீர் பாட்டில் பௌர்ணமி அன்று நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் கொடுக்கலாம், போன்றதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம். அந்த தயிர் சாதம் நீங்கள் செய்ததும் கொடுக்கலாம், அல்லது கடையில் வாங்கி கொடுக்கலாம். இது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. இது மாதிரி அடுத்த வேலை உணவு யாரோ ஒருத்தருக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு வரக்கூடாது. அடுத்த வேலை உணவு இல்லாதவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, இந்த மாதிரி 11 நபர்களுக்கு தயிர் சாதமும் தண்ணீர் பாட்டலும் மதிய நேரத்தில் கொடுக்கலாம். காலை அல்லது மாலை நேரத்தில் கொடுக்கறதா இருந்தால் இட்லி 5 இட்லி சட்னி சாம்பாரோட தண்ணீர் பாட்டிலோட கொடுங்க. இதுவும் உங்களோட கர்மாவை கரைய வைக்கும். இது மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு ரிசல்ட் கிடைக்க வைக்கும். அதனால் இந்த நாளில் இது போல் வழிபாடுகள் பண்ணி வெண்மையான நிறங்கள் ஆடைகள், கொஞ்சம் சாரீஸு இது மாதிரி கூட கொஞ்சம் சின்ன சின்ன கலர்ஸ் இருக்க மாதிரி, நல்லா பியூர் ஒயிட் இருக்க மாதிரி இன்னர்ஸ் எல்லாம் பியூர் ஒயிட்டாக போடுங்க. ஜென்ஸாக இருந்தால்
ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் வேஷ்டி, பேண்ட்டு இந்த மாதிரி பயன்படுத்துங்க. அந்த மூனோட அந்த சந்திரனோட எனர்ஜி அப்படியே அப்சர்வ் பண்ணணும், அப்படியே கேப்சர் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸு சூப்பராக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோட மெத்தடு ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்பிக்கையோட இதை எல்லாவற்றையும் நீங்கள் செய்து நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நற்பவி. மேம், இப்போ பௌர்ணமி அப்படின்னாலே பொதுவாக அம்பாள் வழிபாடு ஒரு சில பேர் பண்ணுவாங்க. இப்போ விசாகத்தோட வரதால முருகர் வழிபாடு சிறப்பு, வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன மாதிரி வழிபாடு வீட்டில் பண்ணலாம், இல்லை ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா எந்த ஆலயம் போகிறது ரொம்ப சிறப்பு அன்றைய தினத்தில்? பௌர்ணமி அப்படின்னாலே பெண் தெய்வங்கள் தான். அப்போ பெண் இந்த காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, இந்த முப்பெரும் தேவியர்னு சொன்னால் இதில் குறிப்பாக பௌர்ணமி அப்படிங்கிறது காமாட்சிக்கு உண்டான நாள். அது எல்லாம் இப்போ காஞ்சிபுரம் தான் வரணும் நம்ம காமாட்சினா. ஆனால் சில இடங்களில் இருந்தது அப்படின்னா அந்த காமாட்சியை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. இதெல்லாம் இல்லையா, ஒரு ஃபோட்டோ கூட ஒவ்வொரு தெய்வத்தையும் ஃபோட்டோ வைக்காதீங்க. தீபமேற்றி மனசார மானசீக வழிபாடு. நீங்கள் ஏற்கனவே காஞ்சிபுரம் போகாதவங்களாக இருந்தால் கூட காஞ்சி காமாட்சி ஆலயம் போட்டிங்கன்னா அதில் நிறைய யூடியூப் சேனல், நிறைய அந்த தெய்வம் எங்கள் கோவில் அமைப்பு எப்படி இருக்குது, அங்கே கோவில் அம்பாலோட அமைப்பு எப்படி இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு மானசீகமாக நீங்கள் அந்த பௌர்ணமி தினத்தில் வீட்டில் 2 நெய் தீபங்கள் ஏற்றி மானசீகமாக நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசித்து உங்களோட வேண்டுதலை வைத்த மாதிரி திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து வழிபாடு பண்ணும் பொழுது சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ நான் டிவி சேனலில் பேசும் பொழுது கூட நான் மானசீகமாக எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவேன். போயிட்டு அரியலூரில் இருக்குது எங்களோட குலதெய்வம். அந்த குலதெய்வ கோயிலில் போயிட்டு கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அங்கே உள்ள பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அங்கே உள்ள சப்த கன்னிமார்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, எங்களோட குலதெய்வம் சேரங்குளத்தான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இன்றைய ப்ரோக்ராம் பழைய பேருக்கு பலனளிக்கிறதா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் மாதிரி மானசீகமாக நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுவேன் மனசில். அந்த மாதிரி நீங்களும் வழிபாடு பண்ணுங்கள். எக்ஸலண்ட். ரொம்ப அலையாதீங்க, இருந்த இடத்துலதே வெற்றி அடைய முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி. அதாவது கற்பனை பண்ணி காட்சிப்படுத்த சொல்றீங்க. கற்பனை பண்ணி இப்போ ஒரு கோவில் பழனியில் இருக்கோம்னா பழனியில் இருக்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும், பழனியில் முருகனை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம், எல்லாவற்றையும் மைண்ட் பவரில் கொண்டு வரணும். ரொம்ப சூட்சமமான விஷயம். இதெல்லாம் ட்ரைனிங் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்க சூப்பராக இருக்குது. இதுக்கு உண்டான கிளாஸஸ் பண்ணலான் இருக்கேன். பண்ணும்போது நம்ம சேனலில் சொல்லலாம். மக்கள் எல்லாரும் இதெல்லாம் கற்றுக்கணும். ஏன்னா இதை அலைஞ்சிக்கிட்டு பல லட்சங்களை போட்டு பரிகாரம் பண்ணுறது ஓடிக்கிட்டே இருக்குது, தேவையே இல்லை. நமக்குள்ளே இருக்கிற சக்தியை தூண்டி ஆழ்மன சக்தியை புரிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் வெற்றி. ஏன்னா இது 2000 இப்போவும் இருக்காங்க அம்மா மாதாஜி, டாக்டர் விஜயலக்ஷ்மி பந்தாயன், ஆல்ஃபா மைண்ட் பவரோட நிறுவனர். அவங்கக்கிட்ட இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டேன் 2000. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அது முன்னாடியே கிடைச்சிட்ட மாதிரி நான் கற்பனையாக உருவகப்படுத்தி வழிபாடு பண்ணும் பொழுது ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்குது. இது ஒன்றும் யாரும் கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. இது ஆண்டாலே இதை தான் பண்ணியிருக்காங்க. பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி கனவு காண்றது, அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்து அவர் மாலை கழுத்தோடு அவரோட நிற்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணது, இதெல்லாமே இதுக்கெல்லாம் ஆரிஜின் யாருன்னா நம்ம ஆண்டாள் தான். அப்போ இந்த மாதிரி நம்ம வழிபாடுகள் பண்ணும்போது ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அலையவே கூடாது. மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டையே கோவில் ஆக்கிடுறாங்க. பெரிய நிறைய படங்களை வச்சுறாங்க. இல்லைனா பெண்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆண்கள் கோவிலாக போகிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் பெண்கள் ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே போயிடுறாங்க, குடும்பத்தையே கவனிக்கிறது இல்லை. இதெல்லாம் சீரியல் பார்க்கறத விட இது தவறுன்னு நான் சொல்லுவேன். குடும்பமாக இருக்கணும். உண்மைதான் மேம், கரெக்ட். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். என்ன நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பூஜைகள் டெய்லி அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்தி அளவு எதையுமே ஒரு அளவு. இப்போ நம்ம பௌர்ணமி பூஜை சொல்லியிருக்கோமா, ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான். அதை முடிச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம வேலையை உழைக்கணும், உழைச்சாதான் கிடைக்கும். உண்மைதான். ரொம்ப ஒரு சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. நன்றிம்மா, மகிழ்ச்சிம்மா.